ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர்பான சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதற்கு 1 கப் கோதுமை, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், மூன்றையும் சேர்த்து அரித்து எடுத்துக்கலாம். அடுத்து கேக் பேட்டருக்கு 4 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் அதோடு சேர்த்து ஒரு ஃபுல் கப் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு பீட் பண்ணணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் பீட்டர் ஸ்மூத்தாக கிடைக்கும். பேட்டரை எந்த அளவு நல்லா பீட் பண்ணுறோமோ அதில் தான் கேக் எப்படி வரும் என்றதே இருக்குது. ஸோ கேக் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக வாரத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். அடுத்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக பீட் பண்ணும்போது தான் கேக் திட்டாக இல்லாமல் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேக் ட்ரேயில் பட்டர் அண்ட் ஆயில் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கேக் பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை டேப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியாகிடும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு அப்புறமா ஓவனில் 30 மினிட்டுக்கு 230 செல்சியஸுக்கு வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரோட ஓவனும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஸோ உங்கள் ஓவனுக்கு ஏற்ற போல் டைமை செட் பண்ணி கொள்ளுங்கள். 30 மினிட் ஆனதுக்கு பிறகு டூத்பிக் அல்லது ஒரு ஸ்டிக் கொண்டால் குத்தி கேக் பேக் ஆகிட்டா என்றதை செக் பண்ணிவிட்டு ஓவன்லேருந்து வெளியே எடுத்து உடனே கட் பண்ணாமலுக்கு கேக்கை கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தந்த சின்ன சின்ன ட்ரிக்கோடு செஞ்சீங்கன்னா சாஃப்ட் அண்ட் நல்ல ஃப்ளஃபியான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.